நமது மனம் 3 அடுக்குகளை கொண்டது. மேல் மனம், நடுமனம், கீழ்மனம். ஆங்கிலத்தில் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்று 3ஆக பிரிக்கலாம். இல்லையா? முதல் அடுக்கு, 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்கு. இப்படி விதவிதமா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. எல்லாம் 3 அடுக்கு தான் இருக்கு. இப்பொழுது நமது மனதில் உள்ள 3 அடுக்குகளை பத்தி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நான் பேசிட்டு இருந்தது எல்லாமே மேல் மனம், கான்சியஸ். இப்ப நம்ம பார்க்க போறது சப்கான்சியஸ். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எண்ணங்கள் வேற, சங்கல்பம் வேறன்னு பார்த்தோம். எண்ணங்கள் வருவது கான்சியஸ், சங்கல்பம் இருப்பது சப்கான்சியஸ். ஒரு கார் போகுது, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அது கான்சியஸ். அந்த காரை என் வாழ்க்கையில ஒரு தடவையாவது சொந்தமா வாங்குவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எங்க பதிவாகுதுன்னா நடு மனசுல பதிவாகுது. சரி, பதிவான என்ன ஆகும் புரிஞ்சுக்குங்க. நடு மனசு ஒன்று பதிவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும்? எப்பொழுதெல்லாம் பதிவாயிருச்சோ சக்திக்காக காத்துக்கிட்டே இருக்கும், சான்ஸுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்படி நம்மளோட எல்லாத்துடைய நடுமனசுலயும் 500 1000 விஷயங்கள் பதிவாயிருக்கு நமக்கே தெரியாம. அங்க என்ன தெரியுங்களா பதிவாகும்? ஆசைகள் பதிவாகும், டிசைர்ஸ். கோபங்கள் பதிவாகும். யார் மேலாவது கோபம், அன்னைக்கு நம்ம திட்டான், கோபங்கள், பழிவாங்கிற உணர்ச்சிகள். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பாரு, என்ன பண்றேன், இந்த பழிவாங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். கோபங்கள், பழிவாங்கிறது, டிசைர், ஆசைகள், பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் இங்க பதிவாக கிடக்குங்க. ஒன்னு சொல்லட்டுங்களா? நடுமனம் எந்த அளவுக்கு குப்பையா இருக்குதோ அந்த அளவுக்கு நாம நிம்மதி இல்லாம இருக்கும். நீங்க என்னதான் உதட்ட மூடி சாப்பிட்டு, என்னதான் குளிச்சு, கருப்பு கவனி பாயா செஞ்சு சாப்பிட்டு, திருதானியத்துல சாப்பிட்டு, யோகா என்ன பண்ணாலும் சில பேர் பாருங்க எல்லாம் பண்ணுவாங்கங்க. ஆனா என்னமோ ஒண்ணு கஷ்டப்படுத்தும். அது எது கேட்டீங்கன்னா நடுமனம். நடுமனதை புரிந்து கொள்ளாமல் மனதை ஹாப்பியாக வைத்துக் கொள்ள முடியாது.